சுவாமி மந்திரத்தை நல்லா சொல்லுங்க. சரி, நீங்க சொல்ற மந்திரத்தை வச்சு எங்க ராசாத்தி இனியனும் இது மாதிரி 10 வீடு கட்டணும். இன்ஜினியர் சார், நீங்க கட்டுற இந்த வீடு இந்த ஜில்லாவில இருக்கவங்களே மூக்கு மேல வரல வைக்கிற மாதிரி இருக்கணும். சிறப்பா பண்ணி. ரைட்டு. ஓம் சுக்லாம் வரதனம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வ விக்ன உபசாந்தயே யஸ்வத்வரத பக்தராத்யா வருஷத்யா வருஷதம் விக்னம் நித்தந்தி சததம் விஸ்வக்ஷேணம் தமாஸ்ரயே. ஏய் கண்மணி, வயிறு எரியுதுடி. கொஞ்சம் பேசாம இருமா, யார் காதலியாவது விழுந்துற போது. गणपति नवामे कविं कवीना भवमस्त्रवस्त्रमं ज्येष्ठराजं ब्रह्मणा ब्रह्मणस्पतियाय சென்மன்னோதபித்சீதசாதனம். மனசு ரொம்ப நிறைவா இருக்குப்பா. இனியா ராசாத்தி, நீங்க 2 பேருமே சாதிச்சிட்டீங்கப்பா. ஊர் காரியத்தையும் நல்லபடியா முடிச்சு பேர் வாங்கிட்டீங்க. அதே சமயத்துல குடும்பத்திலயும் உங்களுக்கு நல்ல பேர் தான். என்ன சுயமா சம்பாதிச்சு வீடு கட்டதெல்லாம் சாதாரண விஷயமா? என்ன மாதிரிதான்? ஆமாங்க, மன அமையறதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. அதான் அவங்க மனசுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் நல்லபடியா நடக்குது. என்னதான் பூர்வீக சொத்து இருந்தாலும் அதையெல்லாம் எதிர்பார்க்காம தானே சம்பாதிச்சு இடம் வாங்கி வீடு கட்ட பூமி பூஜை போடுறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ராசாத்தி. மாமா, இதெல்லாம் சாதாரண விஷயம். இத போய் என்ன மாமா நீங்க பெருமையா பேசிட்டு இருக்கீங்க? அண்ணன் சொல்றது என்னமா தப்பு இருக்கு? உண்மையிலேயே இது பெரிய சாதனை தாமா. அப்படி சொல்லுங்கப்பா. நியாயமான பெருமையை கூட என் மாப்பிளையும் தங்கச்சியும் ஏத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்படி ஒரு தங்கமான மனசு. அந்த மனசுக்கு தான் அவங்க தொட்டது எல்லாமே தொலைங்குது. ஐயோ, என்னால இதெல்லாம் பார்க்க முடியல. சும்மாவே அவளை தலை மேல தூக்கி வச்சுட்டு ஆடுவாங்க. இப்ப அவ வீடு கட்ட இடம் வாங்கி அதுல பூமி பூஜை எல்லாம் வர போடுற அளவுக்கு வந்துட்டான். கேட்கவா வேணும்? வாசிச்சு தள்ளுவாங்களே. பூஜை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். ஆத்துல உள்ள பெரியவா யாராவது வந்து குத்து விளக்கு ஏத்துப்போ. பெரியத்த வந்து விளக்கேத்துங்க. ஓ மலரம். சரிங்க. மரகதம், கொஞ்சம் பொறு. விட்டா எல்லா விளக்கையும் நீ ஏத்துருவ போல இருக்கு. மங்கையும் ஏத்துட்டோம். ஒரு மனுஷனை நினைச்சாதானே ஞாபகம் இருக்கிறதுக்கு. என்னை எப்பவும் அவங்க கிள்ளிக்கிரியா தானே பாத்துட்டு இருக்காங்க. நான் மறந்தே போயிட்டேங்க. மங்க, என்ன மங்க பாத்துட்டு இருக்க? வா, வந்து விளக்கேத்து. இல்லக்கா, வீட்டுக்கு பெரியவங்க, நீங்களே ஏத்துங்க. பரமா மங்கை, நீயும் பெரியவதாமா, வந்து ஏத்துமா. அத்தை போங்க அத்தை. போங்கம்மா. இல்ல ராசாத்தி, நம்ம வீட்டு சார்பா அக்கா ஏத்திட்டாங்க. உங்க வீட்டு சார்பா பொண்ணு ஏத்துட்டுமே. போ பொன்னி. பொன்னி, இங்க வாமா. பொன்னி, விளக்கேத்திட்டு வா. போ. வாமா. இந்த பொன்னி. கவனிச்சியா இல்லையா? மங்க ரொம்ப கடுப்பா இருக்கா. லேசா சீண்டு விட்டா போதும், அப்படியே விடிச்சிருவா. ஆமா, நேரம் வரும்போது சீண்டி விட்டுடலாம்.
ஓம் விநாயகாய நமஹ, ஓம் விக்னராஜாய நமஹ, ஓம் கௌரிபுத்ராய நமஹ, ஓம் கணேஸ்வராய நமஹ, ஓம் ஸ்கந்தாகிருதாய நமஹ, ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ராஜாதிராஜாய பிரசஹ்யசாயினே நமோ வயம் வைஷ்ரவணாய குர்மஹே தமேகா மாம் காமகாமாய மத்யம் காமேஸ்வரோ வைஷ்ரவணோ ததாது குபேராய வைஷ்ரவணாய மகாராஜாய நமः. ஓம் மகாலட்சுமி ச வித்மஹே விஷ்ணுபத்னே ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். ஓம் பிரகிருத்தேர்மஹ ஓம் விக்ருத்தேர்மஹ ஓம் வித்யாயை நமஹ. இங்க பாருங்க, முதல் சங்கல உங்க கையால எடுத்து வைங்க. வீட்டுக்கு பெரியவங்க பெரியமாவும் பெரியப்பாவும் அவங்களே வைக்கட்டும். வாமா. ஆ, இந்தாங்க ஐயா, வாங்கிக்கமா. இப்படி வைங்க. அண்ணி, கண்மணி வா. வாங்க. வா. போ. பகவான் அருளால பூமி பூஜை நல்லபடியா முடிஞ்சது. இருங்க சாமி. மாமா எல்லாம் கரெக்டா வச்சிருக்கல? அப்ப நான் போயிட்டு வரேங்க. சரி. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. இனி ஏன் ராசாத்தி, பூமி பூஜை போட்ட வேகத்துல அப்படியே வீட்டையும் கட்டி முடிச்சிருங்க. ஆமா ராசாத்தி, ஆனா பாத்து, ஞான அசைஞ்சே தின்னும் வீடு அசையாம தின்னும்னு சொல்வாங்க. கொஞ்சம் ஜாக்கிரதை. நல்ல நாள் அதுவுமா? ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை சொன்னாதான் என்னவா? ஐயோ, நான் பார்த்து ஜாக்கிரதைன்னு தானே சொன்னேன், வேற என்ன சொன்னேன்? சரி விடு பொன்னி, அவங்க ஏதோ யதார்த்தமா சொல்லிட்டாங்க, அத பெருசா எடுத்துக்காத. சரி சரி, பசிக்குது, சீக்கிரமா வாங்க. ஏதாவது ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம் வாங்க. ஆமாண்ணே, ரொம்ப பசிக்குது. மாமா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் டிஃபன் எல்லாம் வீட்லயே பண்ணி கொண்டு வந்துட்டேன். இங்கேயே சாப்பிடலாம் வாங்க. அதான் ராசாத்திங்கிறது. வேற யாருக்காவது இது தோணுச்சா? ராசாத்தி தான் எல்லாத்தையும் யோசிச்சு சரியா பண்ணுவா. அப்பா உங்களுக்கு என்னப்பா வேணும்? எனக்கு வேணுங்கிறத கேட்டு வாங்கி சாப்பிடுறேன். எல்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எல்லாம் இருக்கா? ராசாத்தி, சாப்பாடு ரொம்ப பிரமாதம்மா. அப்பா விடுங்க விடுங்க, நான் எடுத்துக்கிறேன். சரி சரி. அங்க இருக்குப்பா தண்ணி. சரிப்பா. இது மாமா.
மங்கை, மாமா உன் புள்ள இனியனோட பூமி பூஜையில யாரோ மாதிரி கலந்துகிட்டு இப்படி ஒதுங்கி நிக்கிறியம்மா. இல்ல மாமா, அப்படிலாம் ஒண்ணு இல்ல மாமா, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். ஏமா மங்கை, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? என்னம்மா பாக்குற? நம்ம வீட்டுல நடந்த விஷயத்துல உனக்கு இன்னும் கோபம் குறையல என்ன உன் முகத்துல இருந்தே தெரியுதுமா. என்ன மா அங்க பாத்தியா? இத பாருமா, இன்னும் எத்தனை நாள் தான் பாரியையும் நம்ம பெரிய வீட்டையும் பிரிஞ்சிருக்க போற? எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம வீட்டுக்கு இப்பவே போலாம் வாமா. இல்ல மாமா, நான் வரல. என்னம்மா இது பட்டுன்னு இப்படி சொல்லிட்ட? சொன்னா கேளுமா, நம்ம வீட்டுக்கு போலாம் வாமா. மாமா, இப்ப நான் அங்க வந்து என்ன ஆக போகுது? நீங்க ஒண்ணு வருத்தப்படாதீங்க மாமா, என் புள்ள வீட்ல மரியாதையாவும் சந்தோஷமாவும் தான் வச்சிட்டு இருக்காங்க. இதை விட எனக்கு வேற என்ன வேணும் சொல்லுங்க? நீ சொல்றது சரிதாம்மா, இருந்தாலும் மரியாதை இல்லாத இடத்துக்கு நான் வரமாட்டேன். என்ன வற்புறுத்தாதீங்க மாமா. பாத்தியா கண்மணி, உன் மாமனார் அந்த மங்க கிட்ட வீட்டுக்கு வாமா வீட்டுக்கு வாமான்னு கெஞ்சறத. கண்மணி, அந்த மங்கையோட ரியாக்ஷனை பார்த்தா இப்போதைக்கு பெரிய வீட்டு வாசல மிதிக்க மாட்டா போல இருக்கு. ஆமாம்மா, இப்பெல்லாம் இந்த அம்மாவுக்கு கோவம் ரொம்ப அதிகமா வருது. அதனால கண்டிப்பா பெரிய வீட்டை விட்டு போக மாட்டா. ஹேய், புதுசா என்னமோ முறுக்கிட்டு தெரியறா பாரு. கண்மணி, இவ ஒருத்தி போதும், இவளை வச்சு அந்த குடும்பத்தை சுக்கு நூறு ஆக்கிடலாம். அவ்வளோ ஈஸியாலாம் விட்டுற மாட்டாங்கம்மா. தலைகீழ நின்னுதான் தண்ணி குடிக்கணும். ஏய், நீ தலைக்கீழ நிப்பியோ இல்ல மல்லாந்து படுப்பியோ, எப்படியோ எனக்கு இந்த குடும்பம் உருப்படாம போகணும். எனக்கு அதான் வேணும்டி. கண்டிப்பா நடக்கும்மா, கொஞ்சம் பொறுமையா இரு. ஆமா மாமா, மரியாதை இல்லாத இடத்துக்கு நான் வரமாட்டேன். என்னம்மா இப்படி சொல்லிட்ட? குடும்பம்னா கொஞ்சம் விட்டு கொடுத்துதாம்மா போனோம். விட்டு கொடுத்தவங்க கெட்டு போனது இல்ல, கெட்டு போனவங்களாம் விட்டு கொடுத்ததே இல்ல. போதும் மாமா, போதும். நான் விட்டு கொடுத்தது எல்லாம் போதும். இனி நான் விட்டு கொடுக்கவும் வேண்டாம், கெட்டு போகவும் வேண்டாம். என்னம்மா இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்ட? இனிமே அப்படிதான் மாமா. போதும் மாமா, இது வரைக்கும் நான் அனுசரிச்சு போனதெல்லாம் போதும். சரிம்மா, அப்புறம் உன் இஷ்டம். பாரு, நான் எவ்வளவு சொல்லியும் மங்கை பிடிவாதமா இருக்காப்பா. நீதான் அவகிட்ட பேசி நம்ம வீட்டுக்கு வர சொல்லணும்ப்பா. மங்கை, அதான் அண்ணன் அவ்வளவு சொல்றாருல்ல, அப்புறம் என்ன, கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டியதானே? எவ்வளவு நாளைக்கு? ஒரு வாட்டி ரெண்டு வாட்டினா விட்டு கொடுத்து போலாம். காலம் ஃபுல்லா நானே விட்டு கொடுத்து போகணும்னா எப்படிங்க? எங்களுக்கும் மான ரோஷம் இருக்குல்ல. போங்க, போய் உங்க அருமை அண்ணிக்கிட்ட சொல்லுங்க, இந்த ஒரு வாட்டியா அவங்கள விட்டு கொடுத்து போக சொல்லுங்க. முடியாதுல்ல? அப்ப எங்க பிரச்சனைய நாங்களே பாத்துக்கிறோம், நீங்க விட்டுருங்க. இந்த பாரு, இப்படியே விதண்டாவாதம் பேசிக்கிட்டே இருந்தா முடிவே வராது. பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். நான் பேசிக்கிட்டே இருக்கேன், முடிவு கிடைக்கும் போது கிடைக்கட்டும். அது வரைக்கும் என்ன கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்க. இனியா ராசாத்தி, இதோட விட்டுடாம சீக்கிரமா வீட்டை கட்டி முடிச்சு கிரக பிரவேசம் நடத்தணும். சரியா? இது எல்லாமே உங்க எல்லாரோட ஆசீர்வாதம் தான். எங்க ஆசீர்வாதம் இருந்தா மட்டும் பத்தாது, உங்களோட விடா முயற்சி தான் இதுக்கெல்லாம் காரணம். நீங்க நல்லா இருப்பீங்க.
சரி நம்ம எல்லாரும் புறப்படலாமா? வாங்க. புறப்படலாங்க. தம்பி வர வாப்பா. ராசாத்தி. போலாம். வரேன் இனியா. சரி வரேம்மா. அண்ணி. சரி கபிலா. அம்மா புது வீடு கட்டினதும் நம்ம எல்லாம் அங்க போயிடுவோம் மாமா. போயிடலாம் போயிடலாம். அம்மா வாங்க. வாங்க. சொல்லுங்க சொல்லுங்க. சேர்மன் மேடம் இருக்காங்களா? இருக்காங்க. நீங்க உட்காருங்க, நான் வர சொல்றேன். அண்ணி அவங்களுக்கு காஃபி எடுத்துட்டு இத வரீங்களா? கொண்டு வரேன். வணக்கம். வாங்க, வாங்க. வணக்கம் சார். உட்காருங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம், இவங்க 2 பேரும் தான் வாய்க்கால் பாசன வேலையை எடுத்து செய்ய போறவங்க. இங்க பாருங்க சார், நம்ம ஊருக்கு தண்ணி பிரச்சனை வரக்கூடாது. விவசாயத்துக்கு எப்பவும் தண்ணி கிடைக்கணும்னு செய்யற ப்ராஜெக்ட் இது. இத லாப நோக்கத்துல பண்ணாம ஊருக்கு பண்ற நல்லதா நினைச்சு செய்யுங்க. சரிங்க மேடம், நாங்க கரெக்டா பண்ணிடுறோம் மேடம். அது மட்டும் இல்ல, முதல் தடவையா இந்த கால்வாய் திட்டத்தை நம்ம பண்ண போறோம். சோ அத ரொம்ப ப்ராப்பரா ஒழுங்கான முறையில நம்ம பண்ணணும். இந்த தண்ணிலாம் தேங்கி நிக்கும்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் வேணாம். பக்காவா நீங்க கூட இருந்து எல்லாமே பக்காவா பண்ணி கொடுக்குற மாதிரி பாத்துக்கோங்க. கண்டிப்பா சார், கவலையப்படாதீங்க. சரி, இந்தாங்க. எடுத்துக்கங்க. தேங்க்ஸ் மேடம். எடுத்துக்கங்க சார். இந்த காரியத்துக்காக பணம் ரெடி பண்ண ராசாத்தி பட்டப்பாடு எங்களுக்கு தான் தெரியும். அகிலாண்டேஸ்வரி அம்மா மனசு வந்து அவங்க ட்ரஸ்ட்ல இருந்து கொடுத்த பணம் இது. அதுல ஒரு பைசா வீணாக்குனாலும் ராசாத்தி கோவத்துக்கு ஆளாயிடுவீங்க, பாத்துக்கோங்க. அதெல்லாம் நல்ல முறையில செஞ்சு கொடுத்துருவோம் மேடம். அந்த நம்பிக்கை உங்க மேல இருக்கிறதுனால தான் இந்த வேலையை உங்ககிட்ட கொடுத்துருக்கோம். என் நம்பிக்கையை காப்பாத்தி கொடுங்க, அது போதும் எனக்கு. கண்டிப்பா காப்பாத்துவோம் மேடம். அப்ப நாங்க கிளம்புறோம் மேடம். ஆ, கணேசன் நீங்க பக்கத்துல இருந்து பாத்துக்கோங்க. நான் அப்பப்ப விசிட் வரேன். சரிங்கம்மா. ஓகே மேடம். நாங்க வேலையை இப்பவே ஆரம்பிச்சிடறோம். போயிட்டு நாங்க வாங்க. வரோம். தேங்க்யூ சார். சரி, வரேன் மேடம். வரேன் மேடம். வரோம். வரேன் சார். வாங்க. ராசாத்தி சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், 2 பேரும் சாப்பிட வாங்க. அத்தை சாப்பிட்டாங்களா? இல்ல, இன்னும் கோவம் குறையாம தான் இருக்காங்க. சரி அண்ணி, நான் போய் பாக்குறேன். நீங்க சாப்பாடு எடுத்து வைங்க. எடுத்து வைக்கிறேன். ரசதி, அம்மா ஏன் இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க? அத்தை ஏதோ மனசு கஷ்டத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். போய் சமாதானப்படுத்தலாமாமா? போலாம் வா. அத்தை, அண்ணி உங்களை சாப்பிட கூப்பிட்டுருக்காங்க. நீங்க பசி இல்லைன்னு சொன்னீங்களா? வாங்க அத்தை, சாப்பிடலாம். இல்ல ராசாத்தே, எனக்கு இப்ப சாப்பிட மூடு இல்ல. என்னம்மா இவ்வளவு நாளா பெரியமா கூட இருக்கீங்க, உங்களுக்கு பெரியமாவை பத்தி தெரியாதா? என்னாச்சு, இன்னைக்கு காலையில நடந்ததை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அம்மா, அது ஏதோ யதார்த்தமா நடந்த விஷயம். அதையே நீங்க இப்படி தலையில போட்டு வச்சுக்கிட்டு கோவமா உட்காந்துருக்கீங்க. சரி வாங்க சாப்பிடலாம், போலாம் வாங்க. நீயும் அப்பா மாதிரியே பேசிட்டு இருக்க. எது யதார்த்தமா நடந்துச்சு? இத பாரு, சும்மா என் வாய கலராத. வீட்டுக்கு பெரியவங்க பெரியவங்கன்னு சொல்லி அந்த பேரை சொல்லியே எல்லா உரிமையும் அவங்களே எடுத்துக்கறாங்க. 2 விளக்கு இருக்குல்ல, உன்னை ஏத்திட்டு மங்க இன்னொரு விளக்க நீ ஏத்துன்னு அவங்களா சொல்றதுதான் பெருந்தன்மை, பெரிய மனசு தானோ. 2ஐயும் நான் தான் ஏத்துவேன்னு எல்லாத்துலயும் தன்னையும் முன்னிலைப்படுத்திக்கிட்டா அதுக்கு பேர் என்ன? ஐயோ அம்மா, அப்படி இல்ல. அத்தை, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நீங்க ஆசைப்பட மாட்டீங்களே, விட்டு கொடுத்து போயிடுவீங்க தானே? அம்மா, உங்களோட இயல்பே அதானே, விட்டு கொடுத்து போறதுதான். நீங்க என்னம்மா குழந்தைத்தனமா அடம் பிடிச்சிட்டு இப்படி புதுசா பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா ஆமா, இப்படி விட்டு கொடுத்துதான் இப்படி கெட்டு போய் நிக்கிறேன். சின்ன சின்ன விஷயத்துக்குள்ள அடம் பிடிச்சு எனக்கான முக்கியத்துவத்துக்கு நிலநாட்டி இருக்கணும்.
அத நான் விட்டு கொடுத்தது தப்பா போச்சு. இனிமே நான் எதையுமே விட்டு கொடுக்கறதா இல்ல. நானும் அந்த வீட்டு மருமக தானே, எனக்கும் எல்லா ஆசாபாசமும் இருக்குல்ல. எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்துதான் ஆகணும், இல்லன்னா நடக்கிறதே வேற. சரிங்க அத்தை, இந்த பிரச்சனையெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல சாப்பிடலாம் வாங்க. ஆமா, எனக்கு இப்ப சாப்பாடு ஒண்ணுதான் குறை. அத்தை, உங்க கோவத்தை ஏன் சாப்பாட்டுல காட்டுறீங்க? வாங்க. ஆமாமா, நீங்க சாப்பிடாம இருந்து உடம்புக்கு ஏதாவது ஆயிட போகுது. ஒரு நாள் நான் சாப்பிடாம இருந்தா ஒன்னும் செத்து போயிட மாட்டேன். நான் இல்லாத வீட்ல இருந்து வந்தவதான். பசி பட்னி எல்லாமே எனக்கும் பழக்கம்தான். எனக்கு கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடுங்க. தொல்லை பண்ணாம போறீங்களா? அத்தை, நான் வா.